நடுக்கடலில் நடந்த அந்த 48 மணி நேர மர்ம சிக்னலை கட் செய்து எதிரிகளை கன்ஃபியூஸ் செய்து மும்பையில் கெத்தாக வந்து நின்ற கப்பல். ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே போர் மேகங்கள் சூழ்ந்து உலகின் மிக முக்கியமான கடல் வணிக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி மரண பயத்தில் உறைந்து போயிருக்கும் இந்த வேளையில் இந்தியா நிகழ்த்தியிருக்கும் சாதனை உலக நாடுகளையே வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் உலக பொருளாதாரம் தள்ளாடி கொண்டிருக்கும் போது சவுதி அரேபியாவின் ராஸ் தனுரா துறைமுகத்தில் 1,30,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் புறப்பட்ட ஷென்லாங் கப்பல் இந்தியாவின் துணிச்சலான திட்டமிடலுக்கு ஒரு சான்றாக மாறியிருக்கிறது. கடந்த மாத இறுதியில் தொடங்கிய மோதல்களால் ஹார்முஸ் ஜலசந்தி முழுவதும் ஏவுகணைகளும் போர்க்கப்பல்களும் ரோந்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் எவ்வித பாதிப்பும் இன்றி ஒரு கப்பலை இந்தியா கொண்டு வந்திருப்பது சாதாரண காரியம் அல்ல. கச்சா எண்ணெய் நிரப்பி இந்தியா வந்த அந்த பிரம்மாண்ட கப்பல் அனைத்து கண்காணிப்பு அமைப்புகளில் இருந்தும் மாயமாய் மறைந்தது. சர்வதேச கடல்சார் விதிகளின்படி ஒரு கப்பலின் இருப்பிடம், வேகம் மற்றும் அடையாளத்தை உலகிற்கு தெரிவிக்கும் AIS கருவியை இந்திய மாலுமிகள் திட்டமிட்டு அணைத்ததே இதற்கு காரணம். எதிரி நாடுகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு அவர்களின் ரேடார்களை குழப்பத்தில் ஆழ்த்தி கடலின் இருண்ட பகுதிகளில் ரகசியமாக